இப்பொழுது இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ரெண்டாவது, இன்றைக்கி பார்க்க போகிறது புதுவையில் வாழ்ந்த சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல சித்தானந்த சுவாமிகள் கருவடிக்குப்பத்தில் அவர் ஜீவசமாதி ஆகியிருக்கார். அவருடைய சில அற்புதங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கருவடிக்குப்பத்தில் ஜீவசமாதியான சித்தானந்த சுவாமிகள் அவர்கள் பின்னோக்கி நடக்கிறதிலே வல்லவர். நேராக நடந்தால் நமக்கு ஒன்றும் புரியாது. அந்த டாப்பிக்கில் அவர் பின்னோக்கி நடந்து வருவார். அப்படி வர்ற காலத்தில் ஒரு நாள் இரவு ஒரு 8:30-9 மணி இருக்கும். அந்த நெல்லித்தோப்பு வழியாக அவர் வந்து கொண்டிருக்கையில் அங்கே ஒரு குடிகாரர் ஒருத்தர் சுவாமிகளை பார்த்து, இவர் கௌபீனம்தான் கட்டியிருப்பார். அவரை பார்த்து, மேலே ஆடைகள் கிடையாது, ஒரு கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு வந்துட்டுருப்பார். அவரை கிண்டல் செய்யும் விதமாக குடிகாரன் அவரை கூப்பிட்டு, இந்த சாராயத்தை குடி அப்படின்னு கொடுக்க, அவர் இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராய கடைக்காரனிடம் அந்த பேரலை கொடுன்னு சொல்லி வாங்கி அவர் குடிக்க ஆரம்பித்தார். அந்த பேரலில் உள்ள சாராயத்தை அவர் குடிக்க இந்த குடின்னு சொன்னவனுடைய வயிறு வீங்கி மயக்கம் அடித்து கீழே விழுந்து விடுறான். அவ்வளோதான். அவர் அந்த பேரலை தூக்கி விட்டு அழிச்சிட்டு ஒன்றும் தெரியாத பேர் அப்படியே நடந்து போகிறார். அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. நேராக கருவடிக்குப்பம் இடுகாட்டு பக்கத்தில் உள்ள அவருடைய ஜீவசமாதிக்கு ஆலயத்தில் உட்கார்ந்துட்டார். அப்போது அவருடைய மனைவி, அந்த குடிகாரனுடைய மனைவி கணவனை காணும் என்று தேடிக்கிட்டு நெல்லித்தோப்புக்கு வர, ஏன்னா சாராய கடைக்கு அடிக்கடி போவான் இல்லையா, அது தெரிஞ்சு அவள் சாராய கடையில் அந்த கடைக்காரனை கேட்குறா, எங்கே அது என்னங்க எங்கள் கணவர் என்ன இப்படி மயக்கம் அடிச்சிடும், வயிறு வீங்கி போயிருக்கு, ஏன்னா ஒரு சொட்டு உள்ளே போச்சுன்னா வயிறு வெடிச்சிடும், இது என்னங்க எப்படி இருக்குதுன்னு கேட்க, அவர் இந்த மாதிரி ஒரு ஞானிகிட்ட விளாண்டுட்டான், அவர் கருவடிக்குப்பம் சுவாமிகள் அவர்கிட்ட போய் கேளுன்னு. நேராக கருப்படி சுவாமிகள் சித்தாந்தரிடம் கதறிக்கிட்டு உடையாடுறா, ஐயா என் கணவரை இந்த மாதிரி காப்பாற்றுனீங்கதான் அப்படின்னு சொல்கிறா. பிரகம் எடுத்து கிடைக்கிறார், நீங்கள் தான் காப்பாற்றணும். உடனே அவர் உட்காந்த இடத்துல தியானத்தில், டேய் இங்கே வாடா அப்படிங்கிறாரு. கருவடிக்குப்பத்துக்கும் அதுக்கும் எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், 5-7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து பொத்துன்னு இவருடைய காலடியில் விழுந்து, நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நமஸ்காரம் செய்கிறான். அப்போ ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்கார்.